வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அரசியல் களம் சூடுபிடித்துவிட்டது. அதிமுக வெற்றியடைவது உறுதிதான். குறிப்பாக மக்களின் கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள வாக்குறுதி, முதற்கட்ட வாக்குறுதியின் அடிப்படையிலும் முதலாவது கட்ட தகவலின் அடிப்படையில் அதிமுக தான் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். ஆனால் அதில் சிறு பிரச்சனை இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்து ஆதரவுகளை கொடுத்தால் மட்டும்தான் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது இன்று ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைப்பது பற்றியான முடிவுகள் வெளியாகும் என்று கூட்டணி தரப்பிலிருந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று தேர்தல் வாக்குறுதி முதற்கட்ட தகவல்களை வெளியிட்டுள்ளார். முதல் வாக்குறுதி, அம்மா குடியிருப்பு திட்டத்தின் கீழ் மனை வாங்கி அனைவருக்கும் வீடு கட்டி தரப்படும் என்பதை முதல் வாக்குறுதியாகவும், இரண்டாவது வாக்குறுதி 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க தலா 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்பதையும், மூன்றாவது வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்பதும், நான்காவது வாக்குறுதி ஆண்களுக்கு பேருந்து பயணம் இலவசம். எப்படி பெண்களுக்கு பேருந்து பயணம் இலவசம் என்பதை போல ஆண்களுக்கும் மாநகராட்சிகளுக்குள் பேருந்து கட்டணம் இலவசம். ஏற்கனவே பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பேருந்து கட்டண இலவசம் என்பது தொடரும். அதே சமயம் ஆண்களுக்கான பேருந்து கட்டணமும் இலவசமாக மாற்றப்படும் என்பதையும் நான்காவது வாக்குறுதியாக தெரிவித்தார். ஐந்தாவது வாக்குறுதி தான் மிக முக்கியமான வாக்குறுதி. குல விளக்கு திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகள் என்று ஸ்டாலின் கூறினார் அல்லவா, அதுவெல்லாம் இங்கு கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகள் என்று பெயர்ச்சிக்கு கிடையாது. யாரெல்லாம் ஒட்டுமொத்தமாக குடும்ப அட்டை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை எடப்பாடி அறிவித்துள்ளார். தற்பொழுது முதற்கட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதிமுக தான் வெற்றியடையும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதில் சிக்கல் என்னவென்றால், ஓபிஎஸ்ஸின் ஆதரவுகள் தேவை. இந்த தேர்தல் வாக்குறுதி மட்டும் போதாது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனின் ஆதரவுகள் அதிமுகவிற்கு இருந்தால் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தற்பொழுது கருத்து கணிப்புகள் வெளியாகியிருப்பது சரியா என்பதை